லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ அப்போ வரப்போகிறது இப்போ வரப்போகிறதுன்னு ஆவலோடு எல்லோரும் 12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே நடக்குதுங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சனி ஒரு பெரும்பகுதி கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 30 வருஷம் கொண்ட சுற்றில் ஒரு 7.5 வருஷம் 3, 6, 11 மட்டும்தான் சனி பகவான் நல்லதுகளை செய்வார். மிச்சம் 22 வருஷம் 22.5 வருஷம் கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் அவர் ஒரு கெடுதலை தரக்கூடிய கிரகம் என்பதால். அதே நேரத்தில் குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம். என்னதான் இருந்தாலும் கிணத்துக்குள்ளே இருக்கிறவன்னா தூக்கித்தான் விடுவாரே தவிர கிணத்துக்குள்ளே போட்டு தள்ளி விடுற வேலையை எப்போவுமே குரு பகவான் செய்கிறதில்லை. அப்போ இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தால் குருப்பெயர்ச்சி வந்துட்டுமே, அது வந்தவுடனே இந்த மாற்றம் வந்துடாதா, கல்யாணம் இப்போ நடந்துடாதா? ஏன்னா குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குரு பகவான் வரும்போது திருமண அமைப்புகளை கொடுக்குறார். இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திருமணத்திற்கு ரெடியாக தானே இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் இப்போ ஆகுது, லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ கல்யாணம் பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை, மாமா ஒத்துக்கலை, மச்சனை ஒத்துக்கலை, எங்கள் அம்மா அப்பாவே ஒத்துக்கலை. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சியை தான் நிறைய எதிர்பார்ப்பீங்க. அப்போ குருப்பெயர்ச்சி 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிக மேன்மையான நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யுங்க. பொதுவாகவே குரு அப்படிலாம் ஒன்றும் கெடுக்கிற கிரகம் இல்லை. ஒரு கீழே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேலான நல்ல மேம்பட்ட அமைப்புகளில் தான் வருவார். சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடைபெறுகிறது. அது ஒரு வருடத்திற்கு நீடிக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா 2 ஸ்பெஷல் இருக்குதுங்க. 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை, உயர்ந்த நிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் மாறும்போது எல்லாத்துலேயுமே அந்த அவருடைய வலிமைன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது குரு பகவான் மகரத்தில் வந்திருக்கும் போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். இப்போ நடக்க போகிறது உச்சகுரு பயிற்சி. உச்சகுருன்னா கிரகம், வலிமையான கிரகமான எதிலும் நல்லதை தரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான நல்ல பலன்களை கடகத்தில் உட்கார்ந்து பெரிய அளவில் எல்லா அமைப்புகளுக்கும் 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகிறார். ஆக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இன்னும் ஒன்று குரு பேர் இதிலே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் உச்சமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் என்கின்ற நிலைமையில கடகத்திலிருந்து பக்கத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 3-4 மாதம் தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். இதை நாங்கள் அதிசாரம்னு சொல்லுவோம். போன வருஷமும் இப்படியே தான் நடந்தது. அதாவது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்திற்கு வந்துவிட்டு அப்படியே திரும்பினார். ஆக எப்பொழுதோ ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சத்தை அடைகிறார். அந்த உச்சத்திலும் அதிசாரம் என்கின்ற 3 மாதங்களுக்கு அப்படியே டக்குன்னு முன்னாடி ராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே பெரும்பாலும் இந்த உச்ச குருவாக இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போது வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற சனியை அவர் பார்க்க போகின்ற அமைப்பில் அதையும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு உச்சமாக போறார். ஏன்னா இப்போ சனி மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு சிம்மராசி அஷ்டம சனியாகவும் மீனத்திலே இருக்கிறவர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உச்சத்தை அடைய போவதால் உச்சத்தை அடைகின்ற குரு அவர் பார்க்கின்ற இடம் அருமையான இடம். அதுவும் கொஞ்சம் நல்ல அமைப்பு. 2வது, குரு இருப்பதை விட பார்ப்பதில் பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் முதல்ல பார்க்க போகிறது விருச்சிக ராசியை, 2வது பார்க்க போகிறது மகர ராசியை, 3வது பார்க்க போகிறது மீன ராசியை. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3ம் தற்போது பட்டு கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்து ஒரு உன்னதமான உயர்ந்த பணவரவுகள் வரக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம்.
கன்னிராசிக்காரர்களுக்கு அடித்தது டபுள் பிரைஸ் அப்படின்ற மாதிரி 11ஆம் இடத்தில் லாபகுரு இப்போது 11ஆம் இடத்துல வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். பாருங்கள், ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 6ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு. பெரிய நன்மைங்க அது. லாபகுரு எப்போவுமே இந்த லாபத்தை வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் வருவார். இது வரைக்கும் இந்த விஷயம் நடக்கலை, அந்த விஷயம் நடக்கலை, இதை நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதை நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதை கல்யாணம் பண்ண நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் நடக்கலை, அம்மா ஒத்துக்கலை, அப்பா ஒத்துக்கலை, ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறவங்களே ஒன் சைடு லவ் ஆயிடுச்சு. நான் தான் காதலை சொல்கிறேன், ஆனால் அந்த பெண்ணு காதலை ஒத்துக்கலை, அந்த ஆண் காதலை ஒத்துக்கலை. இந்த மாதிரியாக ஒரு ஒன் சைடு அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் குடும்ப விவகாரங்களில், மன வாழ்க்கை விவகாரங்களில் 7ஆம் இடத்து அதிபதி உச்சத்தை அடையக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல நிலைமை. 11ஆம் இடத்துல லாபத்தில் உச்சமாகக்கூடிய குரு 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்கிறார். இப்போது கண்டகச்சனியாக உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து நட்பு, காதல் போன்ற அமைப்புகள், உங்களுக்கே உடம்பு சரியில்லாத நிலைமை, உங்களுக்கே பண வரவுகள் இல்லாத நிலைமையில் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஜூன் மாதம் தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை அப்படியே ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து குரு பார்ப்பார். அது ஒரு மிகப்பெரிய யோக பலன்க. ஆக வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்காதவங்க, சம்பள உயர்வு கிடைக்காதவங்க, குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த லாப குரு 11ஆம் இடத்துல ஜூன் மாதத்தில் வந்த உடனேயே பெரிய நன்மைகளை, குறிப்பாக இப்போது நான் சொன்னேன் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகளில் இது வரைக்குமே பெர்மிஷன் கிடைக்காதவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. மேலதிகாரிகள் முரண்பட்டவர்கள், அதாவது மேலே ஹையர் ஆஃபீஸர் என்ன அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு மாதிரியாக கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தோடு இருந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய, நந்திகள் விலகக்கூடிய, மேலதிகாரி மாற்றலாகி போகக்கூடிய, நீங்களே மேலதிகாரியாக ஆகக்கூடிய, தொழிலில் எல்லாத்துலேயும் ஒரு ரெகக்னேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல குரு பயிற்சியாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த லாப குரு பயிற்சி சர்வ நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடம் மிகப்பெரிய, அதாவது 3, 5, 7 ஆகிய அந்த 3 இடங்களில் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள், அரசியல் வாய்ப்புகளுக்காக இயங்கி கொண்டிருப்பவர்கள், அல்லது சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டு அதை போட்டு இதை போட்டு இப்படிலாம் நாங்கள் ஆசை சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. முயற்சிகள் பலிக்கும். தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. சிலருக்கு எல்லா விதத்திலேயும் நல்ல பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள் திரும்ப வரக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. 7ஆம் இடம் கூட்டு முயற்சி, நண்பர்கள் போன்றவைகளை குறிக்கக்கூடியதுன்னு ஏற்கனவே சொன்னேன். கண்டகச்சனியினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து ஒரு ரெமடி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், ஃபர்ஸ்ட் மேரேஜ் போயிடுச்சுங்கன்னு 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 6 மாத காலத்திற்குள் திருமண அமைப்பு அடையாளம் காட்டப்படக்கூடிய, திருமணமே நடந்துவிடக்கூடிய அருமையான நல்ல குரு பயிற்சிங்க இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய 2026 குரு பயிற்சி.